இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% நியூவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் அதிகபட்சமாக இந்த அப்ளிகேஷன் மூலமாக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கஸ்டமர் டியூரபிள் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. கஸ்டமர் டியூரபிள் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் மொபைலோ, டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஐட்டத்தை நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்து எடுப்பீங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டியூரபிள் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, பஜாஜ் இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஷாப்பிங் இஎம்ஐயில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் பொருள் வாங்குறீங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாப்பிங் தான் இதுலேயும் வந்து பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க வந்துட்டு லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எடுக்கக்கூடிய லோனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து கஸ்டமர் டியூரபிள் லோனாக இருந்தாலும் சரி, இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு 0 ஃபார் க்ளோசிங் சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் லோன் அப்ளிகேஷனோட நேம் என்ன, ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் எப்படி லோன் வாங்குறது, என்ன எலிஜிபிலிட்டி, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வேணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இதில் லோன் வந்து அப்ரூவ் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அதை பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு அதில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த லோன் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மெயின் அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் வந்துட்டு பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் இதில் வந்து அப்ளையும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காமிச்சிருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து தேவை கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க க்ரோ ஆப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோனை ப்ரொவைட் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ கிரெடிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் ஆப் அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லோனுக்காகவே பிரத்யோகமாக இந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லோனை வந்துட்டு அந்த க்ரோ ஆப்பில் ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோனை ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டான ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி லோன் மட்டும் தான் இவங்க வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டியூரபிள் லோன். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து உங்களுக்கான லோன் ஆஃபர் வந்து காமிப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இன்கம் ப்ரூஃப் வந்து தேவை கிடையாது. இதை விட பிக்கெஸ்டான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய லோனை எப்போ வேணாலும் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். 0% சார்ஜஸில் இந்த லோனை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் இதில் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் எதுவுமே இதில் வந்து காமிக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமர் டியூரபிள் லோனு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த லோனை வந்து எடுக்கணும், உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். இருந்ததுன்னா மட்டும்தான் இதுக்குள்ளேயும் வந்து உங்களால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமர் டியூரபிள் லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு வேளை சங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லாம் ஷாப்பிங் பண்ண முடியாது. இப்போதைக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் நிறைய கடைகள் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் வந்து பெரிய பெரிய கடைகள் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஏசி, வாஷிங் மிஷின், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி மொபைலு, ஸோ இப்படியான பொருளை நீங்கள் வந்துட்டு நோ காஸ்ட் இஎம்ஐயில் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பர்சன் இதில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி அந்த பில் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ வேணுமோ அதை வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணி நோ காஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பே நோ பே லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆன்லைன்லையும் யூஸ் ஆகும், ஆஃப்லைன்லையும் யூஸ் ஆகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய சீட்டிங் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐலையும் பொருளை வாங்க முடியும். நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னா ₹1 கூட பேமெண்ட் வந்து பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளை வந்து
ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் வந்து அப்படியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இஎம்ஐ வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான இஎம்ஐ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கேஒய்சி டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் அப்படிங்கிறத ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோ டெபிட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்மளுக்கான இஎம்ஐ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்களா, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் பார்ட்னர் அப்படின்னா மெயினாக ஐடிஎஃப்சி பேங்க் தான். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் நிறைய ஃப்ராட் வந்து போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஃப்ராடில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க் ரிலேட்டடாக எந்த ஒரு பேனோ பே லேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, பெனால்ட்டி அப்படிங்கிற ஒன்றை வந்து பே பண்ணாதீங்க, லேட் பேமெண்ட் அப்படிங்கிற ஒன்றை பே பண்ணாதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து நிறைய ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோனை கரெக்டாக ஆன் டைமில் பே பண்ணீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேமில் நீங்கள் வந்து விழ மாட்டீங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நான் தெளிவாகவே வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து ஒரு நியூ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 3000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ்பேக் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15000க்கு மேலே நோ காஸ்ட் இஎம்ஐயில் ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3000 கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இது வந்து 3000 கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. மேக்ஸிமம் 3000 500 கிடைக்கலாம், 600 கிடைக்கலாம், அது உங்களோட லக்கை பொறுத்து. ஸோ அதிகபட்சம் 3000க்கு உள்ள ஃபஸ்ட்டு இஎம்ஐ பே பண்ணும்போது இந்த கேஷ்பேக் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை கஸ்டமர் டூரபிள் லோன் எடுக்கணும் அப்படின்னாலோ மினிமம் சிபில் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருக்கணும். வெறும் சிபில் ஸ்கோரை மட்டும் வச்சு இந்த லோனை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிட மாட்டாங்க. நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்டில் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு சிபில் வந்து 790 இருக்குது, 800 இருக்குது, ஆனால் எனக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிபில் ஸ்கோரை மட்டும் வச்சு இந்த லோனை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, கிரெடிட் ஸ்கோர், கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து உங்களோட இன்கம் ரேஷியோ, இது எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்பில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு லோன் ஆப்பில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களோட சிபில் ஸ்கோரை மட்டும் வச்சு அவங்க வந்து லோனோ இல்லை கிரெடிட் கார்டையோ வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறது கிடையாது. உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது, அதுக்கு எவ்வளோ செலவு இருக்குது, இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. உங்களோட ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஸோ கரெக்டாக பேமெண்ட் எதுவும் பண்ணுறீங்களா இல்லை பெனால்ட்டி போட்டிருக்கீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் ஆல்ரெடி வந்து க்ரோ ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இமெயில் ஐடியில் இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேம் மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் லாகின் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நியூலி ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் க்ரோ ஆப் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா சேம் மெயில் ஐடி சேம் ஃபோன் நம்பரை போட்டு இங்கே லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாவை அப்படியே எடுத்துக்கும். ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். அப்போ நீங்கள் எதையுமே ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்க முடியும். நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இது உங்களுக்கு க்ரோ ஆப்பில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட டேட்டா எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா மட்டும் இதில் லோன் ஆஃபர் வந்து காட்டுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான். இதில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லோன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் மினிட்ஸ்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் ஆன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஆப் மாதிரி நீங்கள் ஒன் டே வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபைனல் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் மினிட்ஸில் இந்த லோனை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை வந்து நம்ம எடுத்துட்டோம், இதை வந்து நான் ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணணும், எனக்கு ஃபுல் டைமாக நான் இஎம்ஐ வந்து பே பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் ஃப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் சொல்லியிருந்தது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் க்ளோசிங் ஃபீ வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. பட் இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஐடிஎஃப்சி பேங்கு அப்படி இல்லைனா க்ரோ கிரெடிட் சர்வ் அப்படின்னு ரெண்டு, அதாவது க்ரோ ஆப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனாக இருந்தாலும் சரி, ஐடிஎஃப்சி பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இன்கேஸ் இவங்களோட மூணாவது ஃபினான்சியல் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைசன் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இன்கேஸ் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபார் க்ளோசிங் வந்து பண்ணும்போது 2% வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி ஐடிஎஃப்சி பேங்காவோ இல்லை வந்து க்ரோ ஆப்பாவோ இருந்தது அப்படின்னா ஃபார் க்ளோசிங் ஃபீ வந்து கிடையாது. அதே இது கிரெடிட் சைசன் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ப்ரீ
க்ளோசிங் பண்ணும்போது 2% சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ட்ரஸ்டடான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே லோன் வாங்கிக்க முடியும். உங்களில் யாருக்கெல்லாம் லோன் வந்து கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.